ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹாரரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாமரான மூவி தான் பார்க்க போகிறோம். அந்த படம் தான் வந்து யாசினி. இந்த படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கான்செப்டில் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இப்போ குபேர உலகம் அப்படின்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் வந்து குபேரர் வந்து செல்வங்கள்லாம் பாதுகாப்பார். அப்படி பாதுகாக்கிறதுல வந்து யாசினி அப்படிங்கிற ஒரு 4-5 பேரை வந்து தேர்ந்தெடுப்பார். இப்படி தேர்ந்தெடுக்கையில் ஒரு யாசினி மட்டும் தன்னோட தவறான செயலால் அது வந்து சாபம் வாங்கிடும். மகாதேவர்கிட்ட சாபம் வாங்கி கடைசியில் நீ வந்து கண்ணி கலையாத 100 பசங்களை வந்து அவங்கள அடைஞ்சி வெர்ஜின் பசங்களை அடைஞ்சா பிறகு தான் நீ வந்து இங்கே வந்து சேரணும் அப்படிம்பாங்க. சேரனோடனே இவர் வந்து இந்த யாசினி என்ன பண்ணும், இருக்கிற எல்லா 99 கண்ணி கலையாத பசங்கள்லாம் வந்து ரேப் பண்ணி வந்து கொன்றும். கடைசியில் 100வது ஆள் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் முதல்ல வந்து ஸ்டார்டிங்கிலே வந்து ஒரு முனிவரும் ஒரு சின்ன பையனும் வந்து வருவாங்க. அவங்க வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம உலகத்தை வந்து காப்பாற்றணும், இவங்க வந்து நாக உலகம் அப்படிம்பாங்க, அவங்க வந்து குபேர உலகம். இந்த குபேர உலகத்தை நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி வரையில தான் அந்த குபேர உலகத்தை காப்பாற்றுறதுக்கு அங்கே இருக்கிறதா அந்த யாசினிங்கிற மாயா. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த வந்து காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து என்ன ஆகும்னா அந்த முனிவரை வந்து கொன்றுவாங்க. கொன்ன உடனேயும் கடைசியில் அந்த பையன் என்ன ஆகுனா அவன் வந்து இந்த மந்திரத்தெல்லாம் படிச்சுட்டு அவன் பேர் தான் வந்து மகாகால் அப்படிம்பாங்க. மகாகால்னால் இருக்கிற எல்லாமே வந்து நடுங்குவாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் வந்து அந்த பையன் வந்து கற்று வச்சுருப்பான். இப்படி கற்றுக்கிட்டு இருக்கையில் கடைசியில் வந்து இந்த கண்ணி இலையாத பசங்களை கொள்ளையில் 100வது ஆள் ஹீரோ வந்து கொல்ல போயில இந்த மகாகால் வந்து எப்படி வந்து காப்பாற்றுறாரு. இந்த மகாகாலுக்கு ஆப்போசிட்டாக யார், யாசினி மாயா இருக்காங்களே, அவங்க கூட வந்து அவங்க ஃப்ரெண்டாக அவங்கள 4 பேரில் வந்து ஜவலாமுகி அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க என்ன ஆயிரக்கணக்கான வருஷமாக வந்து இங்கே தான் சாபம் விட்டு இங்கே இருப்பாங்க. இவங்க வந்து மாயாவை நீ வந்து போகக்கூடாது, நீ உன்னை அடைஞ்சிட்டுனா நீ இங்கேருந்து போயிடுவேன், நான் மட்டும் கிடப்பேன், எனக்கு துணையாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு மகாகால் கூட வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து சண்டை போடுவாங்க. இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லலாம். கடைசியில் வந்து ஹீரோவை வந்து அடைஞ்சிடாங்களா இருந்து பார்க்கல. கடைசியில் என்ன ஆகுனா ட்விஸ்ட்டு, ஹீரோ வந்து அவங்க வந்து அடையாமையே வந்து இங்கேயே வந்து அப்படியே நிரந்தரமாக வந்து எல்லா சக்தியும் வந்து இழந்துட்டு ஒரு பொண்ணாக மாதிரி வந்து இருந்துருவாங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி சொல்லலாம். இந்த படத்தோட வந்து வித்தியாசமாக கிராஃபிக்ஸ் மூலமாக என்னென்னமோ பண்ண பார்த்துருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட வச்சு கிளாமரை வச்சு தான் வந்து அதிகமாக வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான பலன் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 2.5 கொடுக்குறேன். நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னா வீக்கெண்டில் போர் அடிச்சுன்னா பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுற வேண்டிய ஒரு சிறப்பான மூவி கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து வெப் சீரிஸாக 6 எபிசோடு வந்து கொடுத்துருக்காங்க. தேட்டரில் கிடையாது, அதை தான் நீங்கள் போய் பார்க்க முடியும். ஓகே, நன்றி, வணக்கம்.